வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். நிறைய பேர் வந்து இப்போது ஊரடங்கு மறுபடியும் போட்டுருவாங்களா, திருப்பூருக்கு வரலாமா, வேலைவாய்ப்புலாம் எப்படின்னு கேட்குறாங்க. செய்தி, பேப்பர், டிவி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊரடங்கு வரும் அப்படின்னு கணிக்க முடியல, வர முடியாது வராது அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த கம்பெனியில் வேலை கேட்குறீங்களோ அந்த கம்பெனியில் அவங்க ஓனர்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா ஓனரே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஆளுகளை புது ஆளுகளை எடுக்கிறதா ஊரடங்கு போட்டால் என்ன பண்ணுறது, ஒரு மாதம் 2 மாதம் உட்கார வச்சு சாப்பாடு போடணுமே, வேலை இருக்காதே அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா 2 தடவை அடிபட்டாங்க. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு இடையில இப்போ என்னென்னா, வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல நிறைய ஒரு பூம் கிளம்பியிருக்கு. பூம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பரபரப்பாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டிலேருந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. அதான் அந்த பூம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ அந்த விழிப்புணர்வு அப்படின்னா கூடுதல் ஒரு இன்கம் இருக்கணும், வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயந்தான். முதலீடு எதுவும் போடாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒரு வரவேற்க தகுந்தது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து இந்த ஸ்டிச்சிங் கேட்குறாங்க. எங்கள்கிட்ட மிஷின் இருக்குது சார், 5 லேடிஸ் இருக்கோம், 10 பேர் இருக்கோம், மிஷின் இருக்குது, ஆர்டர் பிடிச்சித்தாங்க அப்படிங்கிறாங்க. நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வேலை வாங்கி தரதோ ஆர்டர் பிடிச்சி தரதோ நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கெங்கே இருக்குன்ற தகவல் கொடுத்துறோம். நீங்கள் போய் அங்கே போய் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். இதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் வேலை ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வேலை டைரெக்டாக வாங்கி கொடுக்கறதில்ல, ஏஜென்சி ஒர்க் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்று, அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சிங் ஆர்டரும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது கொடுக்க சொல்கிறாங்க, மெயினாக பேக்கிங் ஜாப். அதுவும் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. என்ன ஜாப்னா, சார் அந்த மசாலா ஐட்டம்லாம் பேக்கிங்னு நான் பண்ணிவிடுவேன் சார். சார் இந்த பென்சிலு நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பேக் பண்ணுவோமா சார். சார் அந்த இந்த சாப்பிட்ற ஐட்டம் மிக்சரு சேவு இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் பேக் பண்ணி கொடுப்போம் சார். அப்பாவிய கிராமத்துலேருந்து நிறைய பெண்கள் கேட்குறாங்க. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நல்ல பெரிய நிறுவனங்கள் அவங்க கம்பெனியில் வேலை செய்ய முடியல, பேக் பண்ண முடியலன்னா வெளியில் ஜாப் ஆர்டர் கொடுத்து கவரையும் ப்ராடக்ட்டும் கொடுத்து இவ்வளோ கவர் பேக் பண்ணி கொடுங்க, ஒரு கவருக்கு 50 பைசா ஒரு ரூபான்னு வாங்குவாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து எத்தனை நிறுவனங்கள் ஜெனினாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? நிறைய பேர் இதில் வந்து பலன் அடைஞ்சிருந்தாலும் நிறைய பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் லக்ஷ்மின்னு ஒரு மேடம் மதுரையிலேருந்து பேசினாங்க. பேசி 4 லட்சம் அவங்களுக்கு வந்து நிலுவை இருக்காமா. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வச்சு பேக்கிங்லாம் போட்டு ஒரு 6 மாதம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 லட்சம் பெண்டிங் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க, ஜெனின் கம்பெனி மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பேக்கிங் கேட்குறீங்க, ஆனால் பேக்கிங்கோட ரிஸ்க்குங்கிறது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம். இப்போ எதுக்கு அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோன்னா, பேக்கிங் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆர்வத்தில் வேலை செய்கிறது ஒரு முக்கியம் இல்லை. தரமான நிறுவனமா, பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு விசாரிச்சு செய்யுங்க. அதனால தான் நாங்கள் கொடுக்குறதுக்கு யோசித்து நல்ல கம்பெனி மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்மகிட்ட மெம்பரானவங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செய்து பேக்கிங்னு உட்காராதீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும்ன்றது தெரியலை. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறக்காக சொல்லலை. விழிப்பாக இருங்க, கவனமாக இருங்கன்னு ஒரு அலர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் செய்யவே கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல தரமான நிறுவனங்கள் இருக்குது, நியாயமாக பேமெண்ட் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மெசேஜ் தான் மெயின். ஸோ வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நிறைய வந்து விழிப்புணர்வு இருக்குது, நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றி ஒரு வாய்ஸ் மெயிலே போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் டைப் பண்ண தெரியலைன்னா, நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி கல்வி தகுதி என்ன இதுன்னு சொல்லி டைப் பண்ணி போடுங்க. டைப் பண்ண முடியல வாய்ஸ் மெயில் போடுங்க. எங்களுக்கு என்ன பார்ட் டைம் ஜாப் டீட்டெயில்ஸ் இருக்கோ நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. சும்மா அது வந்துட்டு அதுவா இதுவா இது நான் பார்த்துட்டேன் அதை நான் பார்த்துட்டேன்னு இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள் எங்களுக்கு போயிடும். உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு ஜிலேபியா, லட்டா, மிச்சரா, முறுக்கா கொடுக்குறோம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுங்க, வேண்டாம் அதை விட்டுருங்க. லட்டு எனக்கு பிடிக்காது, ஜிலேபி சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஜாங்கிரி தான் சாப்பிடுவேன், இது உங்கள் விருப்பம். பட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை இருக்குது, டெய்லரிங் வேலை இருக்குது, ஸ்டிச்சிங் வேலை இருக்குது, அப்புறம் நெட்வொர்க்கிங் இருக்குது, அதில் வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பத்தை எடுத்துக்கங்க. உங்களை கட்டாயப்படுத்தலையே, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, உங்கள் பிடிப்பு உங்களுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. இந்த ஆப்ஷன் இருக்குது, பிடிச்சா எடுத்து செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கஷ்டமான நேரத்தில் எது கிடைக்கிதோ அதை செஞ்சு புத்திசாலித்தனமாக முன்னுக்கு வர்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கோலாக இருக்கணும், குறிக்கோளாக இருக்கணும். பெட்ரோ மார்க்ஸ் லைட்டாக அதே வேணுமே அதே தான் வேணும், பெட்ரோ மார்க்ஸ் லைட்டாக தான் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே, எதை கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்தை கொடுத்தோம். அதாவது இந்த பேக்கிங்கில் போய் மாட்டிக்காதீங்க. நல்ல நிறுவனமாக பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பேமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுறோம். வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் போடுறோம். மறக்காமல் உங்களுடைய மொபைலில் அது இலவசமாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள், இணைந்து கொள்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.